தற்போது கிடைத்திருக்கக்கூடிய அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். புதுச்சேரியில் காதலியை நண்பர்களுக்கு விருந்தாக்கிய கொடூர சம்பவமானது நிகழ்ந்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுக்கு இணைகிறார் எமது செய்தியாளர் கிருஷ்ணா. அவரிடம் பேசலாம். வணக்கம் கிருஷ்ணா, இந்த சம்பவம் எப்போது நிகழ்ந்தது? விசாரணை எந்த அளவுக்கு நடந்து வருகிறது? விவரம். புதுச்சேரியில் கஞ்சா போதைக்கு நண்பர்களுக்கு காதலியை விருந்தாக்கிய சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. புதுச்சேரியை சேர்ந்த இளம் பெண் மற்றும் வாலிபர் இருவரும் காதலித்து வந்துள்ளனர். இந்த நிலையில் நேற்று இரவு இருவரும் இணைந்து பாகூர் பகுதிக்கு சென்றிருக்கிறார்கள். அங்கிருந்த வாலிபர் அந்த காதலனுடைய நண்பர்கள் அந்த பகுதியில் இருந்திருக்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் அந்த 5 பேரும் இந்த பெண்ணும் மது அருந்ததாக கூறப்படுகிறது. மேலும் அந்த இளைஞர்கள் கஞ்சாவும் அடித்ததாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து கஞ்சா போதை மற்றும் மது தலைக்கேறியதன் காரணமாக உடனிருந்த அந்த பெண்ணை கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்துவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடியதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இது குறித்து பாகூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. காவல்துறையினர் துரித நடவடிக்கை எடுத்து அதை 4 பேரை கைது செய்திருக்கிறார்கள். இந்த 5 பேரில் 4 பேர் சிறார்கள் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து அந்த தப்பியோடிய நபரை தேடி வரும் காவல்துறையினர் தேடி வருகின்றனர். இந்த சம்பவம் புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏற்கனவே புதுச்சேரியில இதே சம்பவம் கூட்டு பாலியல் சம்பந்தமாக ஒரு பெண்ணை கற்பழித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் கோலாகலமாக வெடித்த நிலையில தற்போது இந்த பாகூர் பகுதியில் இளம் பெண்ணை மது போதைக்கு மற்றும் கஞ்சா போதையில் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த தப்பியோடிய நபரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். விரைவில் அவர்களை கைது செய்யப்பட்டு போஸ்கோ வழக்கு பதிவு செய்யப்படும் என காவல்துறை தரப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். விவரம்